ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆதிஷ் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வண்டி கடை சுண்டல் தாங்க பார்க்க போகிறோம். இதை வந்து வண்டி கடை சுண்டல் இல்லை பீச் சுண்டல் எப்படி வேணாலும் நம்ம சொல்லலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ரெடி பண்ணி வச்ச சுண்டலில் நல்லா பொடியாக நறுக்கின வெங்காயம், துருவின கேரட் இதெல்லாம் தூவி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியும் இல்லை அப்படின்னா நம்ம வந்து சமோசா உடச்சி விட்டு அதில் நம்ம ரெடி பண்ணி வச்ச சுண்டலை ஊற்றி சாப்பிட்லாம். இல்லை பானிபூரி வாங்கிட்டு வந்து அந்த பூரியை நொறுக்கி விட்டு அதில் அந்த மசாலா சுண்டலை ஊற்றி சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்பவே சிம்பிளாக செஞ்சிடலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இங்கே வண்டி கடை சுண்டல் செய்கிறதுக்கு நான் வந்து காஞ்ச பட்டாணியை ஒரு 8 மணி நேரத்துலேருந்து 10 மணி நேரம் வரையும் ஊற வச்சு எடுத்திருக்கேன். கண்டிப்பாக 8 மணி நேரமாவது ஊற வைக்கணும். அப்போ தான் நமக்கு நல்லா சாஃப்டாக குழைவாக வெந்து வரும். நீங்கள் வெள்ளை கலர் பட்டாணி கூட எடுத்துக்கலாம். நான் அன்றைக்கி பச்சை கலர் பட்டாணி எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம வேக போட்டுடலாம். இப்போ பட்டாணி வேக வைக்கிறதுக்கு இங்கே குக்கர் எடுத்திருக்கேன். அதில் வந்து நம்ம ஊற வச்சு எடுத்து வச்ச பட்டாணி எல்லாம் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து விட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இந்த பட்டாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்காங்க. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். இதோட ஒரு 1/2 லிட்டர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த அளவு சேர்த்தா போதும். அப்பதான் வந்து நமக்கு பட்டாணி நல்லா வெந்து வரும்போது அந்த தண்ணியை நம்ம சேர்த்துக்க கரெக்டா இருக்கும். ரொம்ப தண்ணி தேவையில்லை. இந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம மூடி போட்டு மூடி நல்லா ஒரு விசில் 7லேருந்து 8 விசில் வரையும் வச்சு வேக எடுத்து வச்சுக்கலாம். நமக்கு வந்து மண்டிக்கடை சுண்டலுக்கு பட்டாணி வந்து நல்லா குழைவா வேகணும். ரொம்ப மேஷ் ஆகிற அளவுக்கு வேக வைக்க வேணாம். நல்லா பூ போல வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க 8 விசில் கிட்ட நான் விட்டு எடுத்துட்டேன். ப்ரெஷர் எல்லாம் நல்லா போயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க கடலை வந்து நல்லா வெந்து வந்திருக்கு. நல்லா கையால் மசிச்சா நல்லா மசியும். அந்த அளவு வெந்துக்கிட்டா போதும். இப்போ இதை லைட்டாக ஒரு மத்து வச்சு நான் நல்லா மசிச்சு விட்டுக்கிறேன். நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா 2 விசில் விட்டிங்கன்னா நல்லா குழைவாயிடும். ஆனால் நமக்கு 1-2 பட்டாணி வாயில் கடிப்படும் போது டேஸ்ட் வந்து இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ரொம்ப மாவாட்டம் மசிச்சு எடுத்துட்டோம்னா அந்த அளவுக்கு நமக்கு நல்லா இருக்காது. ரொம்ப கெட்டியா இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால 1-2 பட்டாணி வாயில் ஆம்பிடுற மாதிரி இருக்கணும். அதனால வந்து இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்ப பட்டாணி நம்ம நல்லா மசிச்சாச்சு. இது இருக்கட்டும். நம்ம இதுக்கு தேவையான மசாலா எல்லாம் அரைச்சி எடுத்துடலாம். இப்போ இதுக்கு தேவையான மசாலா அரைக்கிறதுக்கு ஒரு மிக்சர் ஜார் எடுத்திருக்கேன். இதுல வந்து ஒரு 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா ரஃபா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதோட 2 பெரிய சைஸ் தக்காளி வந்து ரஃபா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இதோட ஒரு 7-8 பல்லு பூண்டு, ஒரு சின்ன 3 துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இதை எல்லாத்தையும் சேர்த்து விட்டு இதோட ஒரு 1/2 ஸ்பூன் அளவு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா தண்ணி எதுவும் ஊத்தாத நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கலாங்க. நம்ம தக்காளி வெங்காயத்துல இருக்கிற தண்ணியே போதும். தண்ணி எதுவும் தேவையில்லை. இப்ப பாருங்க நம்ம நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி நல்லா ஃபைனா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்ப இதை வந்து நம்ம வதக்கிடலாம். இப்ப மசாலா ரெடி பண்றதுக்கு இங்க ஒரு வாணல்ல ஒரு 2-3 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் சூடானது நம்ம ரெடி பண்ணி அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளி பேஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த எண்ணெயோட இந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை ஒரு மூடி போட்டு மூடி நல்லா மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 3-4 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். வெங்காய தக்காளி பச்சை வாசனை போற வரையும் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இங்க 3 நிமிஷம் ஆகிடுச்சுங்க. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க வெங்காயம் தக்காளி பச்சை வாசனை போய் நமக்கு எண்ணெய் நல்லா பிரிய ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜ்ல லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம பட்டாணிக்கு ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள். நான் காஷ்மீரி மிளகாய்த்தூள் தான் சேர்த்துருக்கேன் 1 ஸ்பூன். இதோட 1 ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது வந்து மசாலா பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நல்லா குக் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வரையும் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இதை மூடி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க நமக்கு மசாலா வந்து நல்லா பச்சை வாசனை போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்ல இதை வந்து லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நமக்கு இப்போ மசாலா ரெடி ஆயிடுச்சு. நம்ம வேக வச்சு எடுத்து வச்ச கடலையை சேர்த்துக்கலாங்க. நான் அதே தண்ணியோடயே சேர்த்துக்கிறேன். ஏன்னா தண்ணி கம்மியா தான் இருக்குன்றதுனால நான் அப்படியே சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தண்ணி ரொம்ப அதிகமா இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு கூட நீங்க சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அந்த மசாலா கடலை எல்லாம் ஒன்னா சேர்ற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போ பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. எனக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்குது, அதனால நான் வந்து ஒரு அரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். அதாவது 1 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. ஏன்னா ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் நமக்கு நல்லா இருக்காது, தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நமக்கு ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா வேகும் போது தடிக்கும், அப்புறம் ரொம்ப கெட்டியாகிடும். இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி நல்லா மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ 5 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க நமக்கு மசாலா கல்லெல்லாம் நல்லா வெந்து நல்லா எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாங்க. இதோட ஃபைனலாக நல்லா பொடியாக நறுக்குனா கொத்தமல்லி இலையை தூவி விட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளோட வண்டிக்கடை சுண்டல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்க நமக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கு. இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் சாப்பிட நல்லா இருக்கும். இதை நம்ம அப்படியே வெங்காயம் பொடியாக நறுக்கி அதை கூட சாப்பிடலாம், இல்லை மசாலா பூரி, சமோசா எது கூட வேணாலும் சாப்பிடலாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம பட்டாணியில் நம்மளே வீட்டில் டெய்லி யூஸ் பண்ணுற பொருட்கள் வச்சு செய்கிறோம், அதனால ரொம்ப ஹெல்த்தியானது கூட. குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் எப்ப வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் ஒரு நல்ல ரெசிபியில உங்களை பார்க்கறது வரைக்கும் பாய்.